அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோயில் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள். இக்கோயிலானது ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா சிறப்பாக நடந்தேறியது. கடலில் உள்ள விக்கிரகத்தை கண்டெடுக்க செய்த கந்த முருகப்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 2 மூலவர்கள் உள்ளன. ஒன்று பாலசுப்பிரமணியர், மற்றொன்று சண்முகர். பாலசுப்பிரமணியர் கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் புரிகிறார்கள். பாலசுப்பிரமணியருக்கு தூய வெள்ளை நிற ஆடையும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடையும் தினமும் அணிவிக்கப்படுகிறது. சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்னர் திருநெல்வேலியை வடமலையப்ப பிள்ளை என்பவர் திருமல நாயக்கரின் பிரதிநிதியாக இருந்து நிர்வாகம் செய்து வந்தார். 1648ஆம் ஆண்டு நம் நாட்டிற்கு வந்த டச்சுக்காரர்கள் நம் கோயிலில் உள்ள 50 விக்கிரகங்களை கடத்தி சென்றால் அதிகமான பொருள் பெறலாம் என கருதி அவர்கள் திருநள்ளாறு ஸ்தலத்திற்கு சென்று அங்குள்ள நடராஜர் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கப்பல் மூலமாக கடல் வழியாக திருச்செந்தூர் வந்தனர். திருச்செந்தூர் சண்முகர் விக்கிரகத்தை கடத்தி கொண்டு கப்பல் மூலம் தங்கள் நாட்டிற்கு செல்ல ஆரம்பித்தனர். அந்த சமயம் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கப்பல் முழுகும் சூழ்நிலை உருவானது. கப்பல் இருந்த டச்சுக்காரர்கள் நாம் இந்த சிலைகளை திருடி கொண்டு வந்ததால் தான் கடல் கொந்தளிப்பு உண்டாகிறது, எனவே இந்த விக்கிரகங்களை கடலில் போட்டுவிடலாம் என முடிவுக்கு வந்து விக்கிரகங்களை கடலில் போட்டுவிட்டு சென்று விட்டனர். வடமலையப்ப பிள்ளை சண்முகர் விக்கிரம் களவு போன செய்தி அறிந்து மனம் வருந்தினார். திருச்செந்தூர் முருகன் விக்கிரம் இல்லை என்பதால் மனம் கலங்கி பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்தார். மேலும் புதிதாக முருகர் விக்கிரம் ஒன்றை செய்து திருச்செந்தூர் கோவிலில் வைக்கவும் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் வடமலையப்ப பிள்ளை கனவில் முருகப்பெருமான் தோன்றி, வடமலையப்பரே, என்னை காணவில்லை என நீர் வருத்தப்பட வேண்டாம். நான் திருச்செந்தூர் கோவிலுக்கு சற்று தொலைவில் கடலுக்குள் தான் உள்ளேன். நீர்ப்படகின் மூலம் கடலில் பயணம் செய்தால் ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்து கொண்டிருக்கும் என்பதை காணலாம். அந்த இடத்தில் கடலுக்கடியில் நான் இருக்கிறேன். எலுமிச்சம்பழம் மிதக்கும் இடத்திற்கு மேல் ஒரு கருடன் வட்டமிடும். அந்த கருடன் பறக்கும் இடத்தை வைத்து நீர் என்னை கண்டு கொள்ளலாம் என கூறினார். வடமலை பிள்ளை தன் ஆட்களுடன் அழைத்து கொண்டு சிறிய படகில் கடலுக்குள் சென்றார். முருகப்பெருமான் கூறியபடி கருடன் வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த கருடன் பறக்கும் இடத்திற்கு கீழே கடலில் ஒரு எலுமிச்சம்பழம் மிதப்பதையும் அவர் கண்டு கொண்டார். அந்த இடத்தில் கடலுக்குள் குதித்து சண்முகர் விக்கிரகத்தை தேட ஆரம்பித்தனர். முதலில் திருநள்ளாறு நடராஜர் விக்கிரமும் பின்னர் சண்முகர் விக்கிரமும் கிடைத்தது. அதன் பின்னர் 1653ஆம் ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி சண்முகர் விக்கிரம் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கடலில் சில காலம் சண்முகர் விக்கிரகம் இருந்ததால் கடல் நீர் அரித்த நிலையை இன்றும் சண்முகர் முகத்தில் காணலாம். ஒருமுறை திருச்செந்தூர் சென்று பாலசுப்பிரமணிய சாமியையும் சண்முகர் சாமியையும் தரிசனம் செய்து வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். இது அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். மேலும் குரு பகவானுக்கு பரிகார ஸ்தலமாகவும் உள்ளது சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.